அந்த மக்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அண்மை காலத்தில் தமிழ்நாடு எந்த பாதையில் அந்த மொழி உரிமை போராட்டத்தில் சென்றதோ அதே பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக அவர்கள் பேசிய முழக்கங்கள்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பேசுனது தான். அந்த மொழி உரிமை அமைப்புகளோடு தொடர்ந்து செயல்படக்கூடியதனால் இது உறுதியாக சொல்கிறேன், அவர்கள் போராட்டங்கிறது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம். முதலமைச்சர் சித்தராமையா வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கும் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று பேசி 2 வாரம் கூட ஆகலை. இப்படி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை இந்த வார்த்தையை வச்சு நேரெதிராக அதை திசை திருப்பிய வேலையை செய்தவர்கள் யார்? அவங்க நோக்கம் என்ன? அவர்கள் கன்னட மக்களுடைய மொழி உரிமைக்காக பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுடைய இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை ஆதரிக்கணுமா இல்லையா? அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்திட்டு அந்த போராட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பக்கத்து சகோதர மொழியினுடைய ஒரு பிரச்சனையை வந்து திட்டமிட்டு ஏன் கிளப்புறாங்க? கமல் பேசியதுக்கான அத்தனை கான்டெக்ஸ்டும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியோடு முடிந்து விட்டது. ஒரு முதலமைச்சர் கருத்து சொல்கிற அளவுக்கு வந்து நிர்பந்தம் இங்கிருந்து வருது. ஒரு நீதிபதி இவ்வளவு நேரடியாக வந்து ஒரு தரப்பிலிருந்து பேசக்கூடிய சூழல் எங்கிருந்து வருது? ஏன் வந்து இந்த சோக்கால் நேஷனல் மீடியாலாம் ஒரு வாரமாக தமிழ் வெர்சஸ் கன்னடான்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க? என்ன உள்நோக்கம்? அந்த கன்னட மக்களுடைய மொழி உரிமை போராட்டத்தை சப்போர்ட் பண்ணுறாங்களா? அவங்க என்ன நடந்ததுன்னு கடந்த ஒரு 10 வருஷமாக நான் சொல்ல முடியும். நூற்றுக்கணக்கான போராட்டம். இப்போ இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை அங்கே போராடுவதாக சொல்லக்கூடிய அமைப்புகளில் 2 விதமான அமைப்பு இருக்குங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், தொடர்ச்சியாக செயல்படுறதுனால சொல்கிறேன். கன்னட மக்களுக்கு தமிழர்களோ மராத்தியர்களோ எதிரி கிடையாது. இந்தி திணிப்பு தான் தங்களுடைய மொழிக்கு பிரச்சனை என்பதை உணர்ந்து போராடக்கூடிய அமைப்புகளும் உண்டு. எப்பொழுதுமே உள்ளூர் அரசியலுக்கு வந்து வலதுசாரி அரசியலுக்கோ அல்லது காங்கிரஸ் பிஜேபி யார் வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு அடியாளாக இருந்து தமிழர்களை அடிக்கக்கூடிய அந்த பழைய வாட்டாள் நாகராஜ் ஸ்டைலான ஆட்களும் உண்டு. இப்போவும் கர்நாடகத்தில் மொழிகளுடைய ஒற்றுமை, தமிழர்களும் கன்னடர்களும் மராத்தியர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் போராட முடியும் என்பதை சொன்னதை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மொழி உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மற்றபடி கமல் பேசிய வார்த்தைக்கான கான்டெக்ஸ்டும் சூழலும் அதோடு முடிஞ்சு போச்சு. அதிகபட்சம் வந்து அது வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் மாற்று கருத்து இருக்கலாம், தப்பே கிடையாது. எனக்கு தான் மாற்று கருத்து இருக்குது, அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனவே இன்றைக்கி அரசியல் ரீதியாக இது எங்கே மாறி இருக்குன்னு சொன்னால், இதை வந்து கர்நாடகத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான விஷயமாக பிஜேபி மாற்றி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த உண்மையை பேசாமல் இது எல்லாத்தையும் நிறைய பேசுகிறோம்?